உயர்நீதிமன்றம் ஒரு பரபரப்பான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மோடி அரசினுடைய படுதோல்வி என்பது இன்றைக்கு நீதிமன்றத்தில் அம்பலமாகியிருக்கிறது. உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய பதற்றமான சூழல் இருக்கும்போது மோடி அரசினுடைய உத்தரவை பெரு நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள், குறிப்பாக எல்பிஜி சிலிண்டர் உற்பத்தி செய்கிற நிறுவனங்கள் மதிக்கவில்லை. மதிக்காத நிறுவனங்களை மோடி அரசு எந்த கேள்வியும் கேட்கவில்லை. இதற்கு காரணம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தட்டுப்பாட்டுக்கு காரணம் மோடி அரசு இருக்கக்கூடிய சூழலை சரியாக கையாளாதது என்பதை நீதிமன்றத்தில் இன்றைக்கு ஒரு வழக்கினுடைய இடைக்கால உத்தரவு என்பது முற்றுமுழுதாக அம்பலப்படுத்தி இருக்கிறது. என்ன நடந்தது? பெரு நிறுவனங்கள் இதை பயன்படுத்தி பெரிய அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டும், அதை கட்டுப்படுத்தாத மோடி அரசும் அதனுடைய பின்னணி என்ன, எப்படி இந்த தீர்ப்பு என்பது, உத்தரவு என்பது மிக முக்கியமானது. விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. உலகம் முழுக்க இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் நமக்கு தெரியும். இந்தியாவில் இன்றைக்கு எரிபொருள் தட்டுப்பாடு, ரொம்ப குறிப்பாக எல்பிஜி சிலிண்டர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்காத இந்த சூழலில் மோடி அரசு போதுமான நடவடிக்கை எடுக்கிறதான்னு ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் இந்த கேள்வியே சொல்லாதீங்க அப்படின்னாங்க. அடுத்து பார்லிமெண்ட்டில் ஹர்தீப் பூரி விளக்கம் மட்டும்தான் கொடுப்பார், கேள்வி எடுக்க மாட்டாருன்னாங்க. அமைச்சர் ஒரு மாதிரி பேசினார், அதனுடைய இணை செயலாளர் ப்ரெஸ் மீட்டில் வேறு மாதிரி பேசினாங்க. கேள்வியே கேட்கக்கூடாது, கவர்மெண்ட் நாங்கள் பார்த்துக்குறோம், எல்லாத்தையும் பண்ணிடுறோம் அப்படின்னாங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு வழக்கு, ரொம்ப குறிப்பாக அரசு கூட கண்டுபிடிக்கல மோடி அரசனுடைய உத்தரவை. இந்த நாட்டினுடைய நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், கேஸ் சிலிண்டர் ஏஜென்சிஸ் மதிக்கலை அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய டீலர்ஷிப்பாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இன்றைக்கு வழக்கு போட்டு அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள். மோடி கவர்மெண்ட் அந்த இடத்தில் கண்டுபிடிக்க தோற்று போயிருக்கிறதுங்கிறது தான் பார்க்கணும். லைவ்ல ரிப்போர்ட் ஆகிருக்க செய்தியை பார்க்குறோம். வில் காஸ் இர்ரிப்பேரபிள் லாஸ் டு அவர் கண்ட்ரி. நம்முடைய நாட்டிற்கு மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பை இது ஏற்படுத்தும். ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றம் பெட்ரோலியம் கம்பெனிகள் வெளிநாட்டிற்கு எல்பிஜி சிலிண்டர் விற்பதற்கு ரெஸ்ட்ரைன், தற்போது அதை நிறுத்தி வைப்பதற்கான உத்தரவை ஆந்திராவினுடைய ஹைகோர்ட், அமராவதியில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான செய்தி. இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருவோம். வழக்கு ஒன்று பதிவு செய்யப்படுகிறது. நீங்கள் கடந்த 5ஆம் தேதி மோடி அரசு அவசரமாக ஒரு உத்தரவை போட்டது. எல்லா நிறுவனங்களுக்கும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெட்ரோலியம் ஏஜென்சிஸும் என்ன பண்ணுங்க, அந்த கடைகளுக்கான கமர்ஷியல் சிலிண்டரை ரெடி பண்ணாதீங்க, அதை அப்படியே நிப்பாட்டிட்டு அதற்கு பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்களை டைவெர்ட் பண்ணி வீடுகளுக்கான சிலிண்டரை உற்பத்தி செய்யுங்கள்னு ஒரு உத்தரவு போட்டாங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஐஓசிஎல், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், இந்த 3 பொதுத்துறை விற்பனை நிலையங்கள் இருக்குது இல்லைங்களா, விற்பனை அமைப்புகள், இந்த நிறுவனங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். அவங்க அந்த சிலிண்டரை டெலிவரி பண்ணுவாங்க. வீட்டு சிலிண்டருக்கு எந்த விதமான தட்டுப்பாடும் வரக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டாங்க. உத்தரவு போட்டு அடுத்து என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னா போட்ட உத்தரவை சரியாக அமல்படுத்துகிறாங்களான்னு பார்க்கணும். மோடி கவர்மெண்ட் இதை பார்க்கவே இல்லை, நமக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதுவும் பத்தலை அப்படின்னு 45 நாட்களாக கிராமப்புறத்தில் மாற்றிட்டாங்க. வீடுகளுக்கு, நகர்ப்புறங்களில் 25 நாளாக அதை பதிவு நாளாக மாற்றிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. யார் பதிவு பண்ணுறா அப்படின்னா 2 சிலிண்டர் டெலிவரி நிறுவனங்கள் பதிவு பண்ணுறாங்க. இவங்க 2 பேருமே இப்போ உள்ளூரில் ஏஜென்சி, கேஸ் ஏஜென்சி எடுப்பாங்க இல்லையா, அப்படியான ஏஜென்சி. மேதா ஹிமாஜா ஸ்ரீ என்டர்பிரைசஸ் அப்படின்னு விஜயவாடாவில் இருக்க ஒரு நிறுவனம், அதே போல் நிஹான்ஷ் கேஸ் ஏஜென்சி அப்படிங்கிற 2 நிறுவனங்கள். இவங்க கொண்டு போய் பதிவு பண்ணுறாங்க. யாருக்கிட்ட அப்படின்னா இவங்க ஒரு நிறுவனத்துக்கிட்ட ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க இல்லையா, அதாவது ப்ரொடியூஸ் பண்ணுறதை வாங்கி விற்கக்கூடிய அந்த இடையில் இருக்கக்கூடிய டெலிவரி ஏஜென்ட் தான். இவங்க பண்ணியிருக்கக்கூடிய நிறுவனம் கான்ஃபிடன்ஸ் பெட்ரோலியம் இந்தியா லிமிடெட் அப்படின்னு நாக்பூரை மையமாக கொண்ட ஒரு பிரைவேட் கம்பெனி. இந்த கம்பெனிக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் எதிர்மனுதாரராக சேர்த்து மத்திய அரசினுடைய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு, அந்த நேச்சுரல் கேஸ்க்கான துறையினுடைய செயலாளர்கள், அவங்களையும் உள்ளே சேர்த்து பெட்டிஷனராக வழக்கு போடப்படுகிறது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பிறகுதான் பல அதிர்ச்சிக்குரிய திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகி இருக்கிறது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் அவங்கக்கிட்ட இருந்து சிலிண்டர்ஸை வாங்கிட்டு இருக்கிறோம், வாங்கி இங்கே டெலிவரி பண்ணுறது எங்களுடைய வேலை. இப்போ அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராசஸ்லையோ கேள்விப்பட்ட பிறகு என்ன தெரியுது அப்படின்னா, அரசு என்ன சொல்லியிருக்கு, சிலிண்டரை கூடுதலாக இருக்கிறதெல்லாம் போட்டு உற்பத்தி பண்ணுங்கள், தட்டுப்பாடே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் குறிப்பிட்ட இந்த கம்பெனி எங்களுக்கு சிலிண்டர்களை டெலிவரி பண்ணுறதில்ல. என்ன சார், எதுவும் வரலையா, உள்ள சிக்கல் இருக்கா, ப்ரொடக்ஷன் இல்லையா அப்படின்னா, ப்ரொடக்ஷன்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் உற்பத்தி ஆகிற எல்பிஜி சிலிண்டர்களை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யக்கூடிய அந்த மார்க்கெட்டில் உற்பத்தி ஆகிறதெல்லாம் கொண்டு போய் உள்ளே இறக்கி பெரிய அளவுக்கு அதில் தான் லாபம் வருங்கிறதால நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம் என சம்பந்தப்பட்ட நிறுவனம் இந்த வேலையை செய்திருக்கிறது. இதை மத்திய அரசினுடைய அந்த சட்டத்தையும் அவங்க ஏற்றுக்கலை, அவங்க போட்டிருக்கக்கூடிய உத்தரவையும் ஃபாலோ பண்ணலை. சட்டம் என்பதை விட உத்தரவு, அந்த ஒரு ஆர்டரையும் ஒபே பண்ணலை.
வாங்கி டெலிவரி பண்ணுற எங்களை நம்பி இருக்கக்கூடிய வீடுகள், பயனாளிகள் இவங்களாம் வந்து கேஸ் ஏஜென்சியை முற்றுகையிடுறாங்க. அவங்க ஊரில் யாரோ டீலரோ ப்ரொப்ரியேட்டரோ அவங்கள தான் போய் முற்றுகையிட போகிறாங்க. அந்த ஏஜென்சி யார் எடுத்து நடத்துகிறாங்களோ அப்படி தான். அப்போ இப்படியான சிக்கல் வர்றதுனால இதில் உடனடியாக நீங்கள் ஒரு சரியான உத்தரவை இட வேண்டும் நீதிமன்றம் என்பதற்காக இந்த வழக்கை இடுகிறார்கள். இட்டுட்டு மத்திய அரசின் தரப்பில் அவங்களையும் உள்ளப்பட்டு ரெஸ்பாண்டண்ட்டாக சேர்க்குறாங்க. இரண்டாவதாக அந்த ஏஜென்சி நாக்பூர் ஏஜென்சி. ஸோ இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு வருகிறது, எடுக்கப்படுகிறது. முதல்ல இந்த பக்கம் இவங்க தரப்புலையும் அவங்க தரப்புலையும் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வழக்கு 5/3/2026 அந்த இது சம்மந்தமானது வரும்போது ஜஸ்டிஸ் பட்டு தேவானந்த் அவர்கள், தனி நீதிபதி, ஆந்திரா உயர்நீதிமன்றம், அவர் முன்னால் வழும்போது அவர் சொல்லுகிறார், இந்த பக்கத்தில் நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த பெட்டிஷனர்ஸ் தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகிறாங்க. 2 மனுதாரர்கள், திரு ஓ மனோகர் ரெட்டி அப்படிங்கிற மூத்த வழக்கறிஞர் ஆஜராகிறார். மத்திய அரசு மோடி அரசின் சார்பில் அருண் ஷோரி அவர்கள் ஆஜராகிறார். அந்த பெட்டிஷனர்ஸ் எல்லாம் வரும்பொழுது 2 பேரும் சொல்கிறாங்க, எந்த அளவிற்கு இன்றைக்கு ரெஸ்பாண்டன்ட் நம்பர் 2 வெளிநாடுகளுக்கு விலை ஏற்றி விற்பதன் மூலமாக லாபம் பார்க்கிறார். ஒன்று, அந்த லாபத்தை விடவும் கவனிக்கத்தக்கது இந்தியாவில் உள்நாட்டில் அவரை நம்பி அவர்கிட்ட ஏஜென்சிக்கிட்ட எடுக்கிறவங்களுக்கு இன்றைக்கு ஒரு பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. போதுமானவர்களுக்கு சிலிண்டர்கள் கிடைக்காமல் இருக்கிறது. இவ்வளவு வந்திருக்கு. அப்போ அவங்க குறிப்பிடக்கூடியது தற்போது நிகழ்ந்து வரக்கூடிய சர்வதேச புவிசார் அரசியலின் மையப்படுத்தியும் இராணுவ ரீதியிலாக நடக்கக்கூடிய சண்டைகள் மிடில் ஈஸ்டில் நடக்கிறது. மத்திய கிழக்கில் குறிப்பாக UAE, சவுதி அரேபியாவெல்லாம் தொடர்ந்து இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக நம்முடைய வணிகம், இந்தியாவுக்கான வணிகம் என்பது பாதிக்கப்பட்டிருக்கு. ஆயில் ட்ரேடு, எண்ணெய் வர்த்தகம், சிலிண்டர் வர்த்தகம்ங்கிறது சிக்கலாக இருக்குன்னும் போது உலகம் முழுக்க இருக்கிற சமயத்தில் இப்படி டொமஸ்டிக் மார்க்கெட்டை விட்டுட்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை நம்ம ஒப்பந்தம் போட்டோன்னு செய்ய முடியாது. உடனடியாக மத்திய அரசு இதனால் தான், ஏன்னா இப்போ இதனுடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சதுனால தான் மோடி கவர்மெண்ட்டு உத்தரவே போடுறாங்க, யாரும் கொடுக்கக்கூடாது. IOCL, HPCL, BPCLக்கு தான் கொடுக்கணும், வேறு யாருக்கும் நீங்கள் போடக்கூடாது, LPG மட்டும்தான் செய்யணும்னு. அதை எடுத்துக்கொண்டு எதிர்த்தரப்பு, அதாவது இதில் என்னென்னா சம்மந்தப்பட்ட அந்த நாக்பூர் கம்பெனி வரல, அவங்க வராமலே உத்தரவு என்பது பறக்கிறது. இன்றைக்கு எந்த அளவுக்கு பிரிண்ட் மீடியாவில், எலக்ட்ரானிக் மீடியாவில் வந்திருக்கக்கூடிய செய்திகள், சிலிண்டர் தட்டுப்பாடு, அதன் மூலமாக மக்கள் சந்திக்கக்கூடிய துயரம், இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆவணப்படுத்தப்பட்டதை நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய கேட்டை, இழப்பை, கஷ்டங்களை, நெருக்கடியை கொடுக்கும் என்கிற காரணத்தினால் பொது வெளியில் வெளிநாடுகளுக்கு விற்பது அப்படிங்கிறது இந்த நேரத்தில் அதை நாங்கள் ரெஸ்ட்ரைன் செய்கிறோம், அதை வந்து இடையிட்டு உத்தரவாக நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம், இதே மாதிரியான இன்ட்ரீம் டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கிறோம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு மத்திய அரசு இப்போ செய்ய வேண்டியது, மோடி அரசுக்கு இந்த நிறுவனம் அவங்க அதில் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம், அவங்க 15 நாள் கழித்து சொல்லட்டும், நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டுட்டோம், கொடுத்தே ஆகணும், ஏதாவது சொல்கிறாங்கன்னா அது சொல்லும்போது நம்ம பார்த்துக்கலாம். மோடி அரசாங்கம் உடனடியாக மத்திய அரசு என்ன பண்ணணும்னா, நீங்கள் கொடுத்த உத்தரவு, உங்களுடைய அரசாங்கம் போட்ட உத்தரவை பின்பற்றாமல் ஒரு பெரிய டீம் இயங்குது அப்படின்னா அவர்களை கண்டுபிடிச்சி ஏன் பின்பற்றலை, என்ன ஏதுங்கிறத பிடிச்சி நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கிறது. அப்போ அதை கண்காணிப்பதற்கு ஒரு சட்டம் ஏற்றுறீங்க, ஒரு உத்தரவு போடுறீங்கன்னா கண்காணிப்பதற்கு உரிய விஷயங்களை நீங்கள் செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு இதனோட சம்மந்தம் இல்லைனாலும் ஒரு ப்ரொசீஜருக்காக சொல்கிறேன், சீம கருவேலை மரங்கள் எல்லாம் அகற்றணும் அப்படின்னு மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் போட்ட வழக்கில் நேற்றைக்கு உயர்நீதிமன்றம் அதை உறுதி செய்யணும்னு இருக்கிறாங்க. கூடுதலாக கண்காணிக்க 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகளை போட்டிருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி மத்திய அரசில் அதிகாரிகளை காப்பாஞ்சோம், AS அதிகாரிகளை காப்பாஞ்சோம், இருக்கிறவங்க ஏற்கனவே UPSC கிளியர் பண்ணி வந்தவங்க ப்ரமோஷனில் போகிறத விடவும் நீங்கள் அளவுக்கு அதிகமான ஆட்களை இதுவாகவும் லேட்டரல் என்ட்ரியாக வேறு எடுத்து உள்ளே வச்சுருக்கிறீங்க. வேண்டப்பட்டவர்கள் அப்படி இப்படின்னு பலரும் உள்ளே கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா? போட்டு ஒரு குழு பறக்கும் படையை போட்டு பதுக்கி இருந்தால் அதை பறிமுதல் பண்ணுறது, இதெல்லாம் டெலிவரி இடத்துல இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30 சிலிண்டரை பதுக்கினாங்க, 60 சிலிண்டரை பதுக்கினாங்கன்னு டெலிவரி பண்ணுற ஏஜென்சியை இது பண்ணி சீல் வைக்கிறீங்க. உற்பத்தி பண்ணுற கம்பெனியை டெலிவரிக்கு அனுப்பாமல் வெளில அனுப்புனா இதை கண்டுபிடிப்பதற்கு உங்களுக்கு என்ன சிக்கல்? பெருநிறுவனங்கள் என்பதனால் கை வைப்பதற்கு தயக்கம் இருக்கிறதா, அல்லது கண்காணிப்பதற்கே நீங்கள் அங்கே எதுவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறீங்களாங்கிற கேள்வி மோடி அரசாங்கத்தை நோக்கி இந்த இடத்தில் எழுவதாக இருக்கிறது பொலிட்டிக்கலி. இப்போ இதற்காக இது மற்ற நாள் வரும்போது வரட்டும் பண்ணிட்டு இடையீட்டு மனிதர் அவங்க கொடுத்துட்டாங்க. VV நாராயணராவ் அட்வொகேட்டு, அதே போல் அருண் ஷோரி அவருக்கும் கொடுத்துட்டு ஒரு ஸ்பேர் காப்பி எல்லாருக்கும், அந்த MDக்கு அந்த நிறுவனம் இருக்கு இல்லையா, கான்ஃபிடென்ஸ் பெட்ரோலியம், நாக்பூரை சேர்ந்த நிறுவனம், அவர்களுக்கும் நீங்கள் கடிதத்தை போடுங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு மற்றவர்கள் இதெல்லாம் பாருங்கள் என்பதாக இந்த வழக்கினுடைய உத்தரவை ஜஸ்டிஸ் பட்டு தேவானந்த் அவர்கள் அதிரடியாக பிறப்பித்திருக்கிறார். ஸோ இது லீகலி நடந்த விஷயங்கள். பொலிட்டிக்கலி நான் வச்ச அந்த ராமிஃபிகேஷன், ஒரு அரசாங்கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி தோற்று போயிருந்தால் தான் இதை செய்ய முடியும்னு. இப்போ
மோடி அரசாங்கம் இந்த இடத்தில் எப்படி தவற விட்டது அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தோம்னா நமக்கு ஒரு ப்ராட் வியூ கிடைக்கும். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் இன்னமும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவங்கக்கிட்ட கேள்வியை வாங்குவதற்கு இந்த அரசு தயாராக இல்லை. நீங்கள் கேள்வியே கேட்காம அவங்களா பேசிட்டு போகிறது அப்படின்னா அது எப்படி சரியாக இருக்கும்? என்ன கேள்வி, மக்களினுடைய கேள்வி அப்படிங்கிறது கேட்பதற்கு தான் எதிர்க்கட்சிகள் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு கங்கனா ராணாவத்தினுடைய ஒரு வீடியோ கூட வைரல் ஆச்சு. அவங்க அது ரொம்ப பெரிய அளவுக்கு ட்ரோலும் ஆச்சு. கங்கனா ராணாவத் ஒரு ஹிந்தி மீடியாவை பேட்டி கொடுக்குறாங்க. ராகுல் காந்தி எப்படி எதிர்கட்சி தலைவரானான்னு தெரில, அவர் அப்படி என்ன பண்ணிட்டாருன்னு அவர் எதிர்கட்சி தலைவராக வந்தார் அப்படின்னு கங்கனா ராணாவத் பேசுகிறாங்க ரொம்ப ஆவேசமாக. எதிர்த்தரப்பில் இருந்த அந்த நெறியாளர் சொல்கிறாரு, அவரை 99 எம்பி வச்சுருக்கிறாங்க, 55 எம்பி இருந்தாலே போதும் 10%. ஒருத்தர் எதிர்கட்சி தலைவராகிடலாம், அவங்க 99 வச்சுருக்கிறாங்க, அதனால் ஆயிருக்காருன்னும் போது இந்த மாதிரிலாம் குறுக்க பேசிங்கன்னா அப்புறம் நான் பதில் சொல்ல மாட்டேன் என்பதாக அவர் பேசுகிற ஒரு வீடியோ இருக்குது. எதிர்கட்சி தலைவராக எப்படி வருவார் அப்படின்றதுக்கு இதெல்லாம் என்ன மாதிரியான, அவங்க ஒரு பாஜக எம்பி கங்கனா ராணாவத் நடிகைங்கிற இதுக்குள்ளேயே வரல, பார்லிமெண்ட்டுக்கு அவங்க போகிறார்கள், வெளியில் வந்து பேட்டி கொடுக்கிறார்கள், விமர்சனங்கள் எல்லாம் வைக்கிறார்கள். இந்த விமர்சனத்தை தாண்டி கேள்வியை எடுப்பதற்கு பிரச்சனை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தை அவமானப்படுத்திட்டார். எப்படி அவமானப்படுத்தினார், என்னங்க பண்ணிட்டார் அப்படின்னா, நாடாளுமன்ற படிக்கட்டு இருக்குல்ல, படிக்கட்டில் உட்காந்துக்கிட்டு டீயும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டு நாடாளுமன்றத்தை ராகுல் காந்தி அவமானப்படுத்தி விட்டார்னு பாஜக ஒரு பிரச்சனை கிளப்பியிருக்கு. சிலிண்டர் விவகாரத்துக்கு போராட்டம் பண்ணால் போராட்டத்தை நீங்கள் நாடாளுமன்றத்துக்குள்ளே பண்ணலாமா, நாடாளுமன்ற வளாகத்தில் பண்ணலாமா, ஸ்பீக்கர் தான் பண்ணக்கூடாதுன்னுட்டார். ஏன்னா ஸ்பீக்கர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதை ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்க்கட்சிகளுக்கு அவமரியாதை செய்கிறாங்கன்னா, கடந்த காலத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பேசும்போது பார்லிமெண்ட் வெல்லுக்குள்ளே உட்கார்ந்து எழுந்து கத்தி கூப்பாடு போட்டு பிளக்கார்டோட பேச கத்திக்கிட்டு சில அக்ரிமெண்ட் அன்றைக்கு ஒப்பந்தமாக செய்யப்பட்டதை கிழிச்சு கொண்டு போய் பேசிக்கிட்டு இருக்கிற பிரதமர் மேலேயே போட்ட வேலையை பாஜக எம்பிகளும் என்டிஏ எம்பிகளும் செய்தார்களே, அதெல்லாம் அன்றைக்கு கண்ணிய குறைவுன்னு இப்போ ஒரு 200 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள், ஓய்வு பெற்ற ஐஎஃப்எஸ் அதிகாரிகள், மூத்த வழக்கறிஞர்கள்னு ஒரு 200 பேர் கையெழுத்து போட்டு படிக்கட்டில் உட்காந்து டீ பிஸ்கெட் சாப்பிட்டா அது எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா அப்படின்னு உள்ளபடியே ஒரு 200 பேர் கடிதம் எழுதி ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி கேட்ட கேள்வி சிலிண்டர் தட்டுப்பாடு மற்றவங்க, அதனால நீங்கள் என்ன பண்ணீங்கிறது. சிதம்பரம் அவர்களோட இது தொடர்பாக அவர் பதிவிட்டிருந்தார். இப்போ ஏதோ சில கப்பல்கள் இந்த பக்கம் வருதுங்கிறாங்க, பட் அதனுடைய கொள்முதல் எவ்வளோன்னு பார்த்தா இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக 2 நாள் நாம் பயன்படுத்துகிற சிலிண்டருக்கானது தான் வருது. இது போதுமான சொல்யூஷன் கிடையாது அப்படின்னு சிதம்பரம் நேற்றைக்கு இது தொடர்பாக ஒரு பதிவும் போட்டார். சிலிண்டர் தொடர்பாக கேள்வி கேட்டால் கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு நீங்கள் வெளியில் உள்ள சொல்கிறீங்க, சபாநாயகர் விட மாட்டார். வெளியில் வந்து நாங்கள் போராட்டத்தை பேச வேண்டியதை பேசுகிறோன்னு வெளியில் வந்தால் ஐயோ டீ பிஸ்கெட் சாப்பிட்லாமானா இது வந்து உங்களோட ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக இருக்கிறதா? யாரை திருப்திப்படுத்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகான எதுவும் போஸ்டிங்ஸ் எதிர்பார்க்குறாங்களா, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்ன்னு நமக்கு தெரியல. இப்படியெல்லாம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். இந்த அரசு சொன்னது உள்ளுக்குள்ள மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி சொல்கிறார், நாங்கள் ஏழை மக்களையும் விளிம்புநிலை மக்களையும் கட்டாயம் கைவிட்டுற மாட்டோம்னு. அடுத்த 1 மணி நேரத்தில் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸஸினுடைய இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா பேட்டி கொடுக்குறார். நாங்கள் கிராமங்களுக்கு 45 நாளாக உயர்த்துறோம்னு. 2த்தில் எது உண்மை? எப்படி நீங்கள் ஏழை மக்களையும் விளிம்புநிலை மக்களையும் விட மாட்டேன்னா எதுக்கு நாளை ஏற்றுறீங்கிறது இருக்குது. ஒரு விஷயம் கிளைம் பண்ணாங்க மத்திய பெட்ரோலிய துறையினுடைய இணைச் செயலாளர். அதாவது பார்த்திங்கன்னா 26% நம்ம ப்ரொடக்ஷன் அதிகமாகிட்டோம் அப்படின்னு அவங்க பேசினாங்க. 26% ப்ரொடக்ஷன் அதிகமாகியிருக்கோம்னா உற்பத்தியை பெருக்கிறதல்ல, கமர்ஷியலாக நீங்கள் கடைகளுக்கு போடுற சிலிண்டருடைய இதை நிப்பாட்டிட்டு அதை இந்த பக்கம் திருப்பி விட்டுருக்கிறீங்க. சிலிண்டர் எண்ணிக்கை வழக்கமாக எவ்வளோ உற்பத்தியோ அதே எண்ணிக்கையில் தான் வந்திருக்கிறது அப்படிங்கிறத மரியாதைக்குரிய இணை செயலாளர் MOPNG இணை செயலாளர் அவர்கள் அதை அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஃபேக்ட்ஸை பேசுகிறாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த அரசாங்கம் செய்ய தவறிய மிக முக்கியமானது ஒற்றை வழித்தடத்தை அல்லது அங்கே இருக்கக்கூடிய சில நாடுகளை மட்டுமே தொடர்ந்து நம்பி இருந்ததுங்கிறது பிரச்சனை. பரவலாக நம்முடைய சோர்ஸை டைவர்சிஃபை பண்ணியிருக்கணும், பண்ணல. 2வது, இந்த எல்பிஜி சம்மந்தமான விஷயங்களுக்கான ஸ்டோரேஜோ பஃபரோ இந்தியாவில் அதற்கான கட்டமைப்பே கிடையாது. நம்ம பேசுகிறோம், இன்றைக்கு எல்லாவற்றையும் நம்ம செஞ்சிட முடியுங்கிறோம், அவ்வளவு இருந்தும் ஏன் அந்த கட்டமைப்புக்கான முயற்சிகளை நாம் எடுக்கவில்லை என்பது மத்திய அரசை நோக்கி எழக்கூடிய கேள்வி. அப்போ இதுக்கப்புறமாச்சும் ஸ்டோரேஜ் பஃபரை கட்டுவதற்கு அது நீங்கள் அரசே கட்டினாலும் சரி, இல்லை பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாலும் சரி, இல்லை தனியார் நிறுவனத்துக்கே கொடுத்தாலும் சரி, இதை நீங்கள் செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமானது. 3வது, இது மாதிரியான
தனியார் நிறுவனங்கள் முறைப்படி உங்களுடைய உத்தரவை ஃபாலோ பண்ணுறாங்களாங்கிறத பார்க்கணும். ஒரு பொறுப்புடைய அரசாக இருந்தால் வெளிப்படைத்தன்மையோடு இதை தான் செய்ய வேண்டும். செய்வது தான் சரியானதாக இருக்குங்கிற கேள்வி இருக்குது. எதிர்க்கட்சிகளின் மீது தேவையில்லாத விமர்சனங்களை வாரி தூற்றுவதை விட்டுவிட்டு ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கு பயம் இல்லாத பதற்றம் இல்லாத சூழலை உருவாக்க வேண்டிய பொறுப்பு என்பது இந்த அரசுக்கு இருக்கிறது. இந்த தீர்ப்பு பாஜக அரசு கடந்த 5ஆம் தேதி அவங்க கொடுத்தாங்கன்னா இந்த 13 நாட்களாக அவர்களுடைய தோல்வியாக இருந்ததைத்தான் அம்பலப்படுத்தி இருக்கிறது. திருத்திக் கொள்வார்களா அல்லது தனியார் நிறுவனங்களுக்கு கடிவாளத்தை இருக்குவார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம்.